இவன் எதுக்கு ஓயாம கால் பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு தடவை போன அட்டன் பண்ணிட்டா போதும், ஓயாம பண்ணிட்டே இருப்பான். எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல்க. அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டோம். ஹலோ, எதுக்குல ஓயாம கால் பண்ணிட்டு இருக்கா? இருக்க முடியலையா? சும்மா இருக்கவே முடியல நெட்டு, உன் ஞாபகமாவே இருக்கு. என்னது இருக்க முடியலையா? போய் கடல்ல உள்ள நானே வெயில் கொடுமை தாங்க முடியாம வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு கிடக்கேன். நெட்டுக்குட்டு, உங்க வீட்டுல மட்டும் ராத்திரி வெயில் அடிக்குதோ? ஏலே, ராத்திரில வெயில் அடிக்காதுன்னு எனக்கு தெரியாதோ? இது கூட தெரியாம இருக்கேன் முட்டாளனா? இல்ல நெட்டு, என்னையவே நினைச்சிட்டு இருக்கனால எல்லாத்தையும் மறந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன். ஏலே, காலையில இருந்து அடிச்ச வெயில்ல நானே மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஏதாவது பேசி இருந்தா கடிச்சு விடுவேன். ஆத்தாடி, யோமா கறிக்கு அழகிறியோ? உங்க அம்மா உனக்கு கறிச்சோறு போடலையோ? ஏல, போன வைக்கிறியா இல்லையா? இப்ப தேவையில்லாமல இப்படி போன் போட்டு பேசிட்டு இருக்கலான்னு ஆசைப்பட்டு இருக்காதே. ஏதாவது தேவை இருந்தா மட்டும் போன் போடு. தேவை இருக்கிறதுனால தான் போட்டுக்கேன் நெட்டு. என்னால தேவை? அது வந்து நெட்டு, நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்க, கொஞ்சம் வெளியே வாயா. என் வீட்டுக்கு வெளியே வா. அட இடியருவான், இடியும் பொடியும் விழுவான். எங்க அம்மையும் எங்க மாமனும் பார்த்தா என்னல ஆவா? என்ன ஆகிரும், நம்மளுக்கு கல்யாணம் ஆகும். ஆமா, நல்லா ஆவான். எங்க அம்மா உன்னை படுக்க வச்சு சங்கிலே ஏறி மிதிச்சு விடுவா. அவளே பக்கத்து வீட்டு சண்டையில பல பதக்கங்களை வாங்கினவா. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஏம்மா தெரியுமா உங்க அம்மாடி எப்படி இருக்கும்? நீ கொஞ்சம் வெளியே வந்துட்டு போய் உன்னை பார்க்கணும். ரொம்ப கெஞ்சிட்டு கிடக்கானே, என்னவா இருக்கும்? போய் பார்த்துட்டு வந்துருவோம். இரு வாரேன். ஆமா இஷு. வேற என்ன பண்றது ஐஷு? எங்க வீட்டுல தான் நான் என்ன கேட்டாலும் சம்மதிக்க மாட்டாங்களே. ஐஷு, என்ன பண்றதுன்னே தெரியல ஐஷு. என்ன கேட்டாலும் ஒழுங்கான பதில் வர மாட்டேங்குது. அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் கேட்கவும் முடியல. ஏன்னா அவங்க என் மம்மி டாடிய போயிட்டாங்க. அதனாலதான் என்னையவே நான் கஷ்டப்படுத்திக்கிறேன். என்ன சொல்ற ஐசு? என் மம்மி சாப்பிடலையோ? என்ன ஐசு சொல்ற? சமைக்கலையோ? எனக்கு வேண்டாம் ஐஷு, நீ போய் சாப்பிடு. என் தாத்தா பாட்டியும் சாப்பிட வை. இல்ல ஐஷு, சாப்பாடு இருக்குல்ல. சாப்பிடுறதும் சாப்பிடாம இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம். அதுக்காக நான் சாப்பிட முடியாது. சாப்பாடு இல்லைன்னா தான் தாத்தா பாட்டி பாவம். சாப்பாடு இருந்து சாப்பிடாம இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஐஷு, அதான் சாப்பாடு இருக்குல்ல. உன்னை என்ன இந்த வீட்டுல பட்னியா போட்டு வச்சிருக்காங்க? அதான் டாடி சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காருல்ல. நீ போய் எடுத்து வச்சு சாப்பிடு ஐஷு. யாருமே வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என் சர்வுக்காக சாப்பிடாம இருக்கேன். இவங்க எல்லாரும் எனக்காக சாப்பிடாம இருக்காங்க. மம்மி ஏன் இப்படி பண்றாங்க? கல்யாணத்துக்கு அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா நான் மட்டும் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறாங்களா? என் மனசு எப்பவுமே மாறாது. இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிட போறது இல்ல. இவங்கெல்லாம் சாப்பிடல, அண்ணன் சாப்பிட்டானா இல்லையா? அவனை வீட்டுல காணுமே. அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லணும், எங்க இருக்கான்னு கேட்கணும். வீட்டுல எல்லாரையும் சாப்பிட வைன்னு சொல்லணும். மம்மி அண்ணா சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. என்னல, எதுக்கு போன் போட்டு வரச்சுன்னா? நான் ஒரு பொம்பளை பிள்ளை, இப்படி ராத்திரி நேரத்துல கூப்பிட்டா என்ன அர்த்தம்? யாராவது பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாவ? நெட்டு, யார் என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன? நான் உன்னை மட்டும்தான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறியா இல்லையா? இலை, இதே எத்தனை தடவை தான் கேப்பா? நான் தான் வாங்கிட்டு சொல்லிட்டேன்ல. எங்க அம்மா மட்டும் இப்படி நின்று பேசியது பார்த்தான்னு வச்சுக்க, உடப்ப கட்ட பிய அடிப்பா. நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லியா? உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்கியோ? கேட்க எல்லாம் கேட்கக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா?
நீ என்னைய காதலிக்கிறியா இல்லையா? அதை மட்டும் சொல்லிட்டேன்னா இதுக்கு மேல அந்த பக்கமே வரமாட்டேன். உன்னையெல்லாம் யார்ல காதலிப்பா? நீந்தான் அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுல வந்து ஏங்குறேன்னு கூப்பிட்டல்ல. அது பிரியாணிக்காக. உனக்காக ஏங்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அப்ப மட்டும் அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து மன்னிப்புலாம் கேட்டியாது? அது வந்து காதல்னால கிடையாது. அப்புறம் அடிச்சுட்டமே இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்போ மனசுக்குள்ள இருந்திருக்கலாம், அதனால தானே வந்திருக்கா? ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு மனிதாபிமானம். அப்போ மனசுல ஒண்ணுமே இல்ல? இல்ல. சரி, அப்படின்னா நான் உனக்கு யாரு? யாரோ? யாரோ தான். ஆமா, யாரோ தான். நீ உன்னை உறவு முறை சொல்லுக்கு நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? ஒரு பேச்சு கூட உன் வாயில சித்தப்பா பெரியப்பா அண்ணேன்னு வரலையே. அப்போ உள்ளுக்குள்ள இருக்குதானே? ஏலே, உள்ளுக்குள்ள இல்ல வெளியில இல்ல. ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல குங்ஃபு மாஸ்டர் குருவமா கூப்பிட்டுருவேன். அப்போ உன் மனசுல நான் இல்ல, இதுக்கு மேல உன்னை தேடி வரேன்டான். அப்போ நான் பேசவும் வேண்டாம். பேசண்டல. உனக்கு நான் போன் போடவும் வேண்டாம். போடாண்டா. அங்கங்க நின்னு பார்க்கவும் வேண்டாம். வேண்டாம். சரி, நான் போறேன். இதுக்கு மேல உன்னை எதிர்பார்க்க மாட்டேன், எட்டியும் பார்க்க மாட்டேன். உன்னை பத்தி பேசவும் மாட்டேன், உன் பேச்சுக்கும் வர மாட்டேன். சரி, நல்லது. உனக்கு ஒரு கும்பிடு, உன் பேச்சுக்கு ஒரு கும்பிடு. போன போட மாட்டேன்டி. பரவாயில்ல, போடா. ரொம்ப தான் மறுட்டா இப்ப இருக்கு இவளுக்கு. ஹலோ ஸ்வீட்டி, வீட்டுக்குள்ள இருக்கியா வெளியே இருக்கியா? உன்னைய இப்பவே பார்க்கணும், அதான் தேடி வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கியா? சரி, கொஞ்சம் வெளியே வரியா? உன் முகத்தை பார்த்துட்டாது போறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். ஓ அப்படியா? சரி சரி, உடனே வா. அவட பியாதி இருப்பா. யார் அந்த ஸ்வீட்டி? பார்த்துட்டு போனாதான் தூக்கம் வருமா? இவ்வளவு நேரம் என்கிட்ட கெஞ்சிட்டு கிடந்தா. அப்போ சைட்ல அங்க நீ ஓடிக்கிட்டே இருக்கு போல. சரியான டைம் பாஸுக்காரன். ஸ்வீட்டி ஆம்ல ஸ்வீட்டி. எந்த ஊருக்காரியா இருப்பா? இந்த ஊரா தான் இருப்பா, அதனாலதான் வெளியே வான்னு சொல்லிட்டு போறான். என்னையும் இப்படிதான் கூப்பிட்டான். நான் பேச மாட்டேன்னு அவளை தேடிட்டு போறான். இவெல்லாம் உருப்படவே மாட்டான். சே, இதுலயே நின்று பிடிச்சிருக்கான்னு கேட்டானே. நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாமோ? பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? கல்யாணம் பண்ணிக்கிடுவானோ? ஆனா என்கிட்டையும் பேசியா ஸ்வீட்டி நீ ஒத்தி கூட பேசிட்டு இருக்கானே. இவனெல்லாம் நம்பவே முடியாது. ஒளிஞ்சு போட்ட என்னையும் இனி எப்படின்னா நம்மளுக்கு போனே போட மாட்டானோ? என்ன என்கிட்ட பேசுன மாதிரி அவட்ட பேசுவானோ? நல்லா பேசுவான். இனி போன் போடட்ட அவனை வச்சுக்கிடி. அதான் போன போட மாட்டேன்னு சொல்லிட்டானே. போன போட மாட்டானோ? அவன் போடாட்டி என்ன, என் கையில போன இருக்கதான் செய்யுது. போனை போட்டு 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். என்ன அவர் போனுக்கு அவர் பேர்ல இருந்தே கால் வருது? ஒருவேளை அவர் தான் பண்ணுவாரோ? வேற போன் அவர் வச்சிருப்பாரா இருக்கும். அதனாலதான் இந்த போனை நம்மகிட்ட தந்துட்டு போயிருக்காரு. ஹலோ, ஏங்க சொல்லுங்க. என்னது அண்ணன் நம்பர் கால் பண்ணா யாரோ ஒரு பொண்ணு பேசுறாங்க. யாரா இருக்கும்? ஏங்க ஏன் பேசாம இருக்கீங்க? ஹலோ, யார் நீங்க? விளையாடாதங்க. நீங்க தானே போன தந்துட்டு போனீங்க. இப்ப எதுக்கு விளையாடுறீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? எங்க அண்ணா போன் வச்சிருக்கீங்க. அண்ணா போனா? பிரகாஷ் நீங்களா? அண்ணி, போன் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, அண்ணா அங்கே இருக்கான். இல்ல பிரகாஷ். இல்லையா? அப்படின்னா அண்ணா போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? பிரகாஷ், அது என்னோட போன் எங்க அம்மாட்ட இருக்குன்னு சொன்னனா, அதனால அவர் தான் அவரோட போனை என்கிட்ட தந்துட்டு போனாரு. அண்ணி, அப்படின்னா அண்ணா உங்ககிட்ட பேசுறானா? 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா அண்ணி? ஆமா பிரகாஷ், நானும் உங்க அண்ணனும் சமாதானம் ஆயிட்டோம். அவரு இப்பதான் என்னை புரிஞ்சிருக்காரு. நானும் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் பிரகாஷ். ஆனா எங்க வீட்டுலதான் எல்லாரும் கோவமா இருக்காங்க. அப்படியா? உங்க வீட்டுலதான் கோவமா இருக்காங்களா? அவங்க கோவமா இருந்தா இருக்கட்டும் அண்ணி. நீங்களும் அண்ணாவும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அண்ணி. எங்க அப்பா அம்மா கோவம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வந்துடுறேன் பிரகாஷ். அது வரைக்கும் அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. சரிங்க அண்ணி. தினமும் அண்ணா கூட பேசி வாங்கிருங்க அண்ணி. அண்ணா உங்களை புரிஞ்சிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சரி பிரகாஷ், உங்க அண்ணன் வந்தாருன்னா எனக்கு போன் போட சொல்லுங்க. சரிங்க அண்ணி. சாரு, சாப்பிடவாமா? எல்லாரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், வாமா சாப்பிடுவோம். சாரு, வாங்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் சாப்பிடாம பட்னியா கிடக்கான். நீ எதுக்கு இப்படி சாப்பிடாம இருந்த என்னைய பழி வாங்கியா? உன்னால இப்ப உங்க அப்பா அம்மாவும் சாப்பிடாம இருக்காவுமா? சாரு, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எழுத்துருமா, சாப்பிடவா? சாரு,
எல்லாரும் உங்க பிடிவாதத்திலே இருங்க. யாரும் பிடிச்ச பிடிவாதத்தை மட்டும் விட்டுறாதுங்க. எனக்கு என்ன, நான் சாப்பிட போறேன். சூர்யா மாமாக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா? எதுக்கு வேற ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா பிளாக் பண்ணிடுவேன்னு சொன்னாரே. அவரு நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டாரா இல்லைன்னா பிளாக் பண்ணாம வச்சிருக்காரா? ஒரே ஒரு தடவை போட்டு பார்க்கலாமா? பிளாக் பண்ணலனா மாமாவை சமாதானப்படுத்தலாம். அவர் வேற என் மேல கோவமா இருக்காரு. மாமாக்கு கால் பண்ணி பார்ப்போம். இவ எதுக்கு என் புருஷனுக்கு கால் பண்றா? எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இவளாலேயே உங்க அம்மாவாலேயும் தான் நானும் என் புருஷனும் பிரிஞ்சிருக்கோம். இப்போ எதுக்கு இவ என் புருஷனுக்கு கால் பண்றா? அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம். இன்னைக்கு மட்டும் யாடா கூடமா ஏதாவது இவ பேசிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். ஹலோ சூர்யா மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நான் கால் பண்ணா நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் மாமா. நல்ல வேளை அட்டன் பண்ணிட்டீங்க. எங்க இருக்கீங்க மாமா? எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஏய், ஏன் புருஷனை நீ எதுக்கு பார்க்கணும்? ஹலோ, யாரு? தெரியல யார் பேசுறதுன்னு. நான் அனு பேசுறேன். ஏன் புருஷனுக்கு நீ எதுக்கு கால் பண்ற? அவரை எதுக்கு நீ பார்க்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஓ நீங்களா? இங்க பாருங்க, வாடி பொடியெல்லாம் பேசாதீங்க, மரியாதையா பேசுங்க. என் மாமாக்கு நான் எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன், எப்ப வேணாலும் பார்க்கணும்னு சொல்லுவேன். அத நீங்க கேட்காதீங்க. ஆமா, என் மாமா போன் உங்ககிட்ட எப்படி இருக்கு? இங்க பார், என் புருஷனோட போனு என்கிட்ட தான் இருக்கும். அதெல்லாம் நீ கேட்காத. இதுக்கு மேல என் புருஷனுக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காத. போன் வரத பார்த்து அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதான் என் மாமாக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுல்ல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசினா என்ன, நாங்க லவ் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன? எதுக்கு நீங்க எங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏய், யாரிட்டி டைவர்ஸ் பண்ண போறது? நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழ போறோம். இதுக்கு மேல இப்படி எல்லாம் பேசிட்டு என் புருஷனுக்கு ஃபோன் பண்ண நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னது, மாமா கூட சேர்ந்து வாழ போறீங்களா? உங்க அம்மா அப்பா என்னவோ இதுக்கு மேல என் பொண்ணு உங்க வீட்டு பக்கமே வர மாட்டான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அப்படிதானே சொன்னீங்க. இப்போ எதுக்கு மாத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. என் மாமாவை நான் பாத்துக்கிறேன். ஏய், என் புருஷனை பாத்துக்கிறதுக்கு நீ யாருடி? இதுக்கு மேல என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா போன வச்சிரு. இதுக்கு மேல எங்க வாழ்க்கைக்கு நடுவுல நீ வரக்கூடாது. அத நீங்க சொல்லாதீங்க, மாமா சொல்லட்டும். மாமாக்கு உங்களை விட என்னைய தான் பிடிக்கும். அவரு என்னைய லவ் பண்றாரு. நீங்க தான் எங்களுக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டு வேலைக்கு போயிருங்க. யாரடி சொன்னது என் புருஷன் உன்னைய லவ் பண்றாருன்னு? என் புருஷன் என்னைய தான் லவ் பண்றாரு. ஒழுங்கா போய் கல்யாணம் ஆகாதவனா பார்த்து லவ் பண்ணு. வந்துட்டா என் புருஷனை லவ் பண்றேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, கொண்ட முடிய ஆஞ்சிட்டு விட்டுருப்பேன். மரியாதையா போன வச்சிரு. சரி, சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா. நான் கூட ஏதோ சாஃப்டா இருக்கான்னு நினைச்சவளை பார்த்துட்டு எப்படி எல்லாம் பேசுறா. ஆமா, மாமாவோட போன் எப்படி இவ கைக்கு போச்சு? ஒருவேளை மாமா அங்க போயிருப்பாங்களோ, இல்லனா இவ மாமா வீட்டுக்கு வந்திருப்பாளோ? என்னன்னு தெரியல. இவ மாமா போனை வச்சு பேசுறதே எனக்கு எரிச்சலா இருக்கு. டைவர்ஸ் பண்ண மாட்டேன் என் புருஷன் சொல்றா. இத்தனை நாளா டைவர்ஸ் பண்ண போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. இப்போ எங்க இருந்து திடீர்னு இவளுக்கு பாசம் வந்துச்சு? எல்லாம் நடிப்பு மாதிரி தான் தெரியுது. என் மாமாவை இனி இவளுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்.